அன்பு உறவுகளே, நான் உங்கள் தமிழன் ஆசிக். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இப்போது தர்பூசணி மேலே பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. தர்பூசணி அப்படி உங்களுக்கு என்னதான் பண்ணுச்சு? தர்பூசணியில் ஊசி போடுறாங்க, கலர் ஏற்றுறாங்க, சுவையாக இயற்கையாக சுவை விட்டுறாங்க. என்னென்ன வேலை பண்ணி அது அலப்பறை பண்ணிகிட்டு இருக்கீங்க கேட்குறாங்க. அதுக்கு நல்லா நம்ம ஆளுங்க ரிவெஞ்ச் எடுத்துருக்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி நியாயமானது தான். நம்ம ஆளுங்க வெறி ஏற்றிருக்காங்க. அதாவது கொக்கோ கோலா, ஃபேண்டா, பெப்சி, மற்ற குளிர்பானங்கள் எவ்வளவோ இருக்குது. அவ்வளோவையும் செயற்கையாக தான் அந்த கலர் கொடுக்குறாங்க. தண்ணியில் செயற்கையாக கலர் கொடுத்துருக்கீங்க, செயற்கையாக சுவை விட்டுறீங்க. அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கொல்லி மருந்து வேறு, டேட்டு எக்ஸ்பயர் அந்த டைம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா எப்படி கொடுக்குறாங்க? எல்லாம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து தான். அதெல்லாம் போட்டால் தான் டைம் எக்ஸ்பயர்லாம் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் எந்த துறைக்கும் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் கார்பரேட் கம்பெனிங்க, அதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாமாங்க, எங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சுங்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால யாரும் கேட்க முடியாது தான். நீங்கள் இங்கே விவசாயிகளை நசுக்காதீங்க. அதை நீங்கள் கேட்கலனாலும் பரவாயில்ல. நல்ல விஷயங்களை கொடுத்துட்ருக்குற அந்த விவசாயிகளை தயவு செஞ்சு நசுக்காதுங்க ஐயா. ஏழை மக்களும் அதை தான் கொஞ்சம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்குதுவோ, உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு ஏற்றிக்கிட்டு இருக்குதுவோ. அதுலேயும் மண்ணள்ளி போட்டு ஏழை விவசாயிகளையும் பாதிக்க செய்து ஏழை மக்களையும் பாதிக்க செஞ்சுறாங்க. நல்ல ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க நம்ம ஆளுங்க. எல்லா விவரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் நிறைய விவரங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னு. அதனால் இப்போ நீங்கள் செய்கிற விவகாரங்கள்லாம் எடுபடாது. மக்கள் ரொம்பவே சிந்தனையோடு தான் இருக்கிறாங்க. உங்கள் உடல் ஆரோக்கியமாக நல்லா இந்த வெயில் நேரத்தில் குழுன்னு இருக்கணுன்னாக்கா நல்லவமாக சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க, வாங்கி சாப்பிடுங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. தர்பூசணியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் அதுக்குன்னு இருக்கிற இதில் வேற பாஞ்சை வேற வச்சு தொட்டு காட்டுறாங்க. இந்த பாருங்கள் கலர் வருதுன்ட்டு. வெங்காயங்களா என்னையா உங்களுக்கு மண்டையில் என்னதான் இருக்குது? அதற்குன்னு ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அந்த தன்மை தான் அதுலேயும் இருக்குது. அதற்கான இயற்கை தன்மை தான் இந்த கலரு. கலர் வருதுன்னு தொட்டு காமிக்கிறாங்களாம். தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன பைத்தியக்காரனா? எல்லாம் உசாராயிக்கிங்க, யாரும் பயப்படாதீங்க. சாப்பிடுங்க, நல்லவமா நிறையா வாங்கி சாப்பிடுங்க. இவங்க சொல்ல நீங்கள் நிறையா வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் ஆப்பு வச்ச மாதிரி இருக்கும். நன்றி.